வெல்கம் ஆல். இது முனிஸ்மஸ் சேனல். இந்த சேனலில் 12ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 2.3 பார்ப்போம். 3 + 4i / 5 - 12i x + iy வடிவில் எழுதுக. இதை என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு பகுதியில் உள்ள நம்பரை நம்ம a² - b² ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதாவது பகுதியையும் தொகுதியையும் சமமான நம்பராக ஒரே நம்பராக நம்ம பெருக்கும்போது மதிப்பு மாறாது. இந்த a² - b² ஃபார்மேட்டாக மாற்றோம்னா இது a - bயில் இருக்குது. a + b அப்படின்னா 5 + 12i. இதை பகுதியையும் தொகுதியும் பெருக்கும்போது நமக்கு மதிப்பு மாறாமல் இருக்கும். இப்போ இப்படி பெருக்குவோம். 3 + i4 / 5 + i12 × 5 + i12 / 5 + i12. இப்போ பகுதியில் உள்ளதை நம்ம a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் a² - b²ன்னு நம்ம எழுதணும்னா 5² - i² 12² வரும். இங்கே தொகுதியில் 3ஆல் அந்த 5 + i2 பெருக்குவோம். 3 × 5 + 3 × i12 வந்து 3 × 12 36 i 36ன்னு வரும். அப்புறம் இந்த 4ஆல் i4ஆல் இந்த 5 + i12 பெருக்குவோம். i4ம் 5ஐயும் பெருக்கும் பொழுது +20i அப்படின்னு வரும். இங்கே i4ஐயும் i12ஐயும் பெருக்கும்போது 4 × 12 48, i² மதிப்பு -1, அதனால் -48ன்னு போடுவோம். பகுதியில் உள்ள மதிப்பு i² மதிப்பு -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் ஆயிரும். 5² + 12². இங்கே 15 - 48ன்னு இருக்குது. 15 - 48னா ஆன்சரு 8 - 5 3, 4 - 1 3, -33 அப்படின்னு நம்ம கிடைக்கி. இந்த ஐயில் உள்ள மதிப்பு i 36 + 20னா 56. இப்போ 56i. இப்போது நமக்கு கிடச்சிருக்கிறது -33 + i 56 கிடச்சிருக்கு. பகுதியில் உள்ள மதிப்புகளை நம்ம கூட்டி எழுதுவோம். 5² 25, 12² 12 12 144. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற மதிப்பு -33 இதை கூட்டி எழுதணும்னா 169. 25 + 144 169 + i 56 / 169. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது x + iy வடிவில் எழுதுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ x + iy அப்படி வடிவில் எழுதுனா இதுதான் ஆன்சரு. இதில் உள்ள மெய்ப்பகுதி -33 / 169. அதே மாதிரி கற்பனை பகுதி அப்படிங்கிறது ஐக்கு அடுத்து வர்றது. கற்பனை பகுதி 56 / 169. இதுதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கு பார்ப்போம். இந்த முனிஸ்மஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.